இல்லை இப்போ காட்டாதீங்க. இது வந்து பிரைட்டு. நான் என்ன வந்து ஆப்போசிட்டு வண்டி வந்து டிம் ஆகிடும். வண்டி போன பிறகு லைட் ஆகும். இது சென்சார், எல்டிஆர் சென்சார். நார்மலாக பிரைட்டாக இருக்கும், லைட் பட்டால் மட்டும் டிம் ஆகும். இதான் வந்து ஹெட்லைட் டிம் பிரைட் கண்ட்ரோல். இங்கேருந்து வந்தாலே டிம் ஆகிடும், போனோம்னு பிரைட் ஆகும். சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட் இஸ் கன்வெர்டட் டு 12 வோல்ட்டு. இது எல்டிஆர் சென்சாரு. இது எல்லாம் 3 to 4 கம்பேரேட்டர். இது ஒரு எல்இடி லைட்டு. இது ரிலே. லைட் பட்டுச்சுனா மட்டும் ரிலே ஆன் ஆகும், ரிலே ஆனால் டிம் ஆகும். இது வந்து டெம்பரேச்சர் சென்சார், தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஸ்டன் ஹெட்டில் வச்சுருவோம். பிஸ்டன் ஹெட் வந்து ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வண்டி இன்ஜின் ஓட 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 ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பண்ண முடியும். மறுபடியும் ஹீட்டு கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அனோட ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் புரியலையா? புரிஞ்சுச்சு. இது வந்து இன்ஜின் ஓவர் ஹீட்டிங். ஓகே. இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் இது எல்டிஆர். ஓகே. இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் டிம் பிரைட் வித் இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் அலாரம். ஓகே. இதுவும் அதே தான், எல்லாம் 3 to 4 ஐசி. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரு, இது பஸ்ஸரு, ரெண்டுமே ஒரே ஐசி தான். இது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இப்போ நார்மலாக வந்து ஒரு 5 வோல்ட் வச்சுருக்கோம். இந்த சென்ஸ் ஆச்சுன்னா 12 வோல்ட் வரும். இது வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆச்சுன்னா வேறு ஆப்ரேஷன் வரும். ரெண்டுக்குமே அதே தான், ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் compared to sensor voltage. So both will be compared. Whenever that sensor voltage is high, automatically relay will be on. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இது டிடிஎஸ் சர்க்யூட் டயக்ராமில் இருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள். இது இதாக ஹீட் ஆனோன்னு சைரன் வருது இல்லைங்க, அது ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுவே ஆட்டோமேட்டிக் கூலிங்கான நின்றுமே. இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம், இப்போ சவுண்டு வந்துகிட்டே இருக்குங்களே, நான் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது.